சட்டம் ஒரு இருட்டறை என்று அண்ணா சொன்னது உண்மைதான். அதற்காக பல கீழமை நீதிமன்றங்களும் சில நேரங்களில் இருட்டறையில் தான் இருக்கின்றன என்று இன்றைய உயர் நீதிமன்ற நிர்வாகத்திற்கு தெரியுமோ என்ற நியாயமான சந்தேகம் வழக்கறிஞர்கள் மத்தியிலும் வழக்காடிகள் மத்தியிலும் எழத்தான் செய்கிறது. இந்த நிலைமையை மாவட்ட முதன்மை நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். அமைச்சர்களின் ஆரவாரமான பத்திரிகையாளர் கூட்டங்களில் மின்மிகை மாநிலமாக அறிமுகப்படுத்தப்படும் தமிழ்நாடு பல வேளைகளில் மின்வெட்டு பல கட்டங்களாக அறிமுகப்படுத்தப்படும் ஒரு மாநிலம். இந்த ரகசிய தகவல் இப்போது ஊரெல்லாம் அறிந்த ரகசியம். இந்த மின்வெட்டுக்கு உயர் நீதிமன்றங்களும் கீழமை நீதிமன்றங்களும் விதிவிலக்கு அல்ல என்ற உண்மையை உணர்ந்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்ததன் விளைவாக 2014ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தி அரசு நிர்வாகம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா நீதிமன்ற வளாகங்களிலும் ஜெனரேட்டர் வசதியை ஏற்படுத்தியது. அரசு துறை நிர்வாகங்களுக்கே உரிய சாபக்கேடான ஒப்பந்த முறையில் 11 கோடி ரூபாய் பொருட்செலவில் தமிழகமெங்கிலும் உள்ள நீதிமன்ற வளாகங்களில் விலைக்கு வாங்கப்பட்டு நிறுவப்பட்ட ஜெனரேட்டர் எந்திரங்கள் எந்த பராமரிப்பும் இன்றி, டீசல் வாங்கக்கூட பணம் இன்றி மக்களின் வரி பணத்தை வீணடித்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்றன. யானை வாங்கியவன் அங்குசம் வாங்க காசு இல்லாமல் மதம் பிடிக்கவிட்ட கதையாக இன்று வரும் நாளை வரும் என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கும் புயல் மழைக்காலத்தில் மட்டும் இன்றி வெயில் காலத்திலும் சில நீதிமன்ற கட்டிடங்கள் இருளடைந்து தான் இருக்கின்றன. இந்த நிலையை இப்போதாவது உணர்ந்து மாநில அரசுக்கு உரிய முன்மொழிவுகளை அனுப்பி நிலைமையை சீராக்க உயர்நீதிமன்றம் உதவ வேண்டும் என்பது வழக்காடிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசின் கவனத்திற்கு செல்லுமா?